காருக்குள் இருக்கக்கூடிய நபர் அஸ்கரே நமது தொலைபேசி இணைப்புல வந்திருக்கிறாரு. பேசலாம். வணக்கம் அஸ்கர். வணக்கம் மேடம், சொல்லுங்க. உங்களோட 3 பேர் இன்னும் கூட இருக்கிறாங்க. வனத்துறையினர் மிக விரைவில் அந்த சிறுத்தையை பிடிக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் ஈடுபட்டு இருக்காங்க. நீங்க தைரியமா இருங்க. இப்ப என்ன நடந்தது நீங்க அந்த இடத்துல இருக்கிறப்ப சொல்ல முடியுமா? நாங்க பார்க்கும்போது தோட்டத்துக்குள்ள விளையாடி இருந்துச்சு. சொல்லுங்க அஸ்கர். தோட்டத்துல இருந்துச்சு மேடம். அதுக்கப்புறம் நாங்க பார்க்கும்போது தோட்டத்துல இருந்து ஜம்ப் பண்ணி கார் ஷெட்டுக்குள்ள வந்துருச்சு. கார் ஷெட்டுக்குள்ள வந்து இப்போ ஒரே இடத்துலதான் அது உட்கார்ந்து இருக்கு மேடம். நீங்க 3-4 பேரும் காருக்குள்ள இருக்கிறீங்க. அங்க உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லாம இருக்குதா அஸ்கர்? மேடம், தண்ணி தாகமா இருக்கு. ஒருத்தர் வயசானவர் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. அவரால முடியல அப்படின்றாரு. ரெஸ்ட் ரூம்லாம் போகணும் அப்படின்றாங்க மேடம். தைரியமா இருங்க. ஏன்னா மயக்க ஊசி செலுத்தி அந்த சிறுத்தையை பிடிக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. மிக விரைவிலேயே வனத்துறை அந்த சிறுத்தையை பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தைரியமா இருங்க அஸ்கர். தைரியமா இருக்கும். நாங்க வயசு பசங்க தான். நாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம். ஒருத்தர் வயசானவர் தான் இந்த ஷெட்டோட வாட்ச்மேன் வருது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமா காப்பாற்றுறதுக்கான வழியை பாருங்க சார். நிச்சயமா அஸ்கர், நீங்க தைரியமா இருங்க. வனத்துறையினரும் மாவட்ட நிர்வாகமும் உங்களை சுத்தி துணையோட இருக்குது. விரைவில் அந்த சிறுத்தை பிடிக்கப்படும், நீங்க விடுவிக்கப்படுவீங்க. இணைப்பிற்கு வந்தமைக்கு நன்றி அஸ்கர். சிறுத்தையை பிடிக்கின்ற பணிகள் குறித்து நேரில் ஆய்வு செய்த திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் சிறுத்தையை மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பதற்கு தீவிரம் காட்டி வருகிறார்கள். காருக்குள் சிக்கியிருக்கக்கூடிய அந்த 4 பேரையும் மிக விரைவில் மீட்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காரில் ஒரு முதியவரும் இருப்பதாக நம்மிடம் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்ட அஸ்கர் தெரிவித்திருக்கிறார். பல மணி நேரங்கள் ஆனதால் தாகத்தோடு அவர்கள் இருப்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. வனத்துறையினர் மிக விரைவாக அந்த சிறுத்தையை பிடித்து அந்த 4வரையும் மீட்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. அந்த 4 பேரும் பத்திரமாக இருக்கிறார்கள் என்பது நமக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது.